கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோ, அதை அறிந்தே ஆக மகிழ்வோ. ஜெய கிறிஸ்துவும் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாயாமே மகிமை எல்லாம் அவருக்கே முடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். அல்லேலூயா. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டுவிடே. என்றுரை தன்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவரே நல்ல மெய்ப்பர். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பன் என்றார். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பன் என்றார். இன்பசத்த பின் சென்றிடுவோம், இந்த பாதை காட்டிடுவார், இந்த பாதை
கோட்டை தகராமே நாமே சத்தியம் நீ ஆமே. நம் துதிகளை கர்த்தருக்கு நேரம் எழுப்போம். சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை தீரை மோற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை தீரை மோற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வார், வழுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஆமே நாமே ஜெயமாக நடத்திடுவார் நமக்குன்பாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஹல்லேலூயா நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா. சாத்தானின் கோட்டைகள் நடுங்கிட, சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நீத்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நீத்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நாமே அவர் நடத்துவார், நடத்தி செல்வார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து நாம் ஒன்றுக்கும் கலங்க வேண்டியதில்லை. ஜெயமாக வா, ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்க
கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்தி விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஆமென். அறிக்கை செய்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஆமென். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயமல் அவர் பின்பாக அவருடைய வார்த்தைகளுக்கு பின்பாய் சத்தத்துக்கு பின்பாய் செல்வோம். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம். இன்ப பாதை காட்டிடுவார். இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஆமென். ஜெயம் அல்லேலூயா அவர் இயேசுவின் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபனம் ஹல்லேலூயா செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே நம் அன்பெமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா. ஆமென். 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 ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அறிக்கை செய்யணும். வாழ்க்கையில் எப்போவுமே கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுகிற கீழ்ப்படுகிற தேவ சமூகத்தை தேடுகிற அத்தனை பேருக்கும் தேவனே ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே நான் ராஜாவா இருக்கிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா. 哈利路亚，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 哈利路亚,  Hallelujah.
கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. நம் ராஜா பெரியவர், மகா பெரியவர், மகா ஞானி, மகா பரிசுத்த, நித்தியமாக வாழ்கிறவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ராஜாக்களை போல அல்ல, நம் ராஜா தான் மிக உண்மையான ராஜா. ஹல்லேலூயா. அவரு கீழே நம்ம இருக்கிறோம், எதற்கும் கலங்க தேவையில்லை. ஸ்தோத்திரம், துதி, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை, தேவனுடைய சத்தியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற வாழ்க்கை, இதெல்லாம் இருந்தால் மற்ற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தர வல்லவர், நடத்தி செல்ல வல்லவர். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ ஷ்யபாபாதரதரவ ரிக்கபாபாதரதனமந்தலரதரவ ஓ ரிவாக்கபாபாதரவ. இந்த காலவேளையில் கர்த்தருக்கு இன்னும் ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி கர்த்தரை பணிவோடு நம்ம தொழுது கொள்வோம், பணிவோடு நம்ம ஆராதிப்போம். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்டு அவர் பின்பாக செல்கிற ஆடுகளுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை. யார் அந்த ஆடுகளை தொட முடியாது. அதே போல் அவருக்கு பின்பாக செல்லுகிற ஆத்துமாக்கள், அவருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிற ஆத்துமாக்கள், அவர்களுக்கு இந்த பூமியில் எந்த வல்லமை நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ ஷபாபதனகரபா. ஓ நன்றி. ஒரு விஷயம் இந்த நாளில் நம்முடைய ஆன்மாவை ஒப்பு கொடுப்போம். பலிபீடத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். எங்கள் சித்தம் அல்ல, எங்கள் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம், உம்முடைய வழிகளுக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் மறுரூபமாக்கி உம்முடைய சாயலாக என்னை மாற்றுங்கப்பா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க கர்த்தருடைய சாயலில் மாறணும்னு? ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Oh, praise the Lord. Oh, Shamavadalamanthalaradaravā. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. Praise the Lord. Amen. கல்வாரியின் நன்மீனையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் நன்மீனையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நாம் எல்லாரும் பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நம்முடைய விருப்பம் போல என்னை ஆண்டு நீங்க நடத்துங்கப்பா. ஆமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு. நம்ம எல்லாமே ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? ஆமேனப்பா. கல்வாரியே அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியில் அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு இரத்தத்தாலே. உம்மை
இல்லாமல் இந்த பூமியில நாங்கள் ஜெயமா பரிசுத்தமா வாழ முடியாதப்பா. ஆமே. நீரன்றி என்னாலை பாரு, ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காற்றுமக்காய் நீருத்தீ. நீரன்றி என்னாலை பாரு, ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காற்றுமக்காய் நீருத்தீ. கல்வாரியில் அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதயத்தை, என்னை கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதயத்தை. ஆவியோடான்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயம் நீர் வசிக்கிற இடமா என் ஆவி ஆன்மா சரீரம் மாறட்டும். ஆமே. ஆசீர்வதி, உம்முடைய அனுமதி இல்லாமல் நான் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. ஆவியோடான்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி கருளோ. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதயத்தை. கழுவும் நாமே குற்றம் குறைகள் இல்லாமல் எங்களை சுத்திகரித்தப்பா. அரை நீங்க இருதய நம்ம எல்லாரும் கேட்போமா? கழுவும் திருரத்தாலே அரை நீங்க. ஆமென். சுயங்கள் எங்கள் சுயமென்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மூட்டோ. ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மூட்டோ. ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க முற்றிலுமா முற்றிலுமா முழுவதுமா. கழுவும் உள்ளத்தில் இதயத்தில் இருக்கிற எல்லா தீய எண்ணங்கள் சுபாவங்கள் எல்லாம் இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பொன்னையும் பொருளையும் விரும்பு, மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே. மன்னவர் இயேசுவின் சாயல்
ஹalleluya. பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே. மன்னவரெல்லாம் குப்பையாக இந்நிலத்தை கண்டதா கல்வாரியில் நம்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுத்து பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி என்னை மீட்க என்னை ராஜ்யம் சேர்க்க இவ்வளவு பாடுகள். ஆமே நண்பை நினைக்கிறேன். விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. 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 ஹalleluya ஹalleluya. நம்முடைய சொந்த வழி, நம்முடைய சுயமான வழிகள் எல்லாற்றையும் பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹalleluya. நம்முடைய மனதிற்கு தோன்றுவதை செய்வதல்ல, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதுதான் இந்த பரிசுத்தமான பாதை. ஹalleluya. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். நாங்கள் ஜெயம் பெற்று இந்த மாமிசத்தின் தன்மை, இந்த மாமிசம் சொல்லுகிற வழி, எல்லா பாவ வழிகள்லாம் சாக தேவா எனக்கு அருள் செய்வீராக. ஹalleluya. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவேன். மீண்டும் எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுத்து சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே ஆமே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க ஆமென். கழுவும்
உம்மும் திருரத்தாலே கரை நீங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவின் ஆளுகை நம்ம மேல பெருகும்படியா நம்ம எல்லாம் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்கப்பான்னு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. உமது ராஜ்யம் என் மீது அதிகமா இறங்கட்ட ஆண்டவரே. உம்முடைய அரசாட்சி, உம்முடைய ஆளுகை ஆலையில் என் மீது அதிகமா இறங்கட்ட ஆண்டவரே. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில் நாம் பழகின காரியங்களிலிருந்து நம்ம வாழ்க்கை வாழ்வது, நம்முடைய மாம்சமான மனிதன் மாம்சத்திலிருந்து வருகிற எல்லா விதமான உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு நம்முடைய ஆன்மா செவி கொடுத்து வாழ்வது, இந்த உலக வழக்கங்களை வாழ்வது, இது எல்லாமே ஒழிந்து போக முடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடியேனை திரு சித்தம் போல உம்முடைய திரு நோக்கத்தின்படி என்னை ஆண்டு நடத்திடுமே. எல்லாரும் சொல்லாமா? அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. எல்லாருமே அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ praise the Lord. கர்த்தர் நமக்கு வேண்டிய பலன் கிருபை இனாவின் அனல் அதிகமாய் தரும்படிய நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ரிகமபதரதரபா, ஓ ஷ்யபபதரபா. ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம்? நித்திய ராஜ்யத்தில் நாம் வாழ்வதற்காக தான். ஹல்லேலூயா. இந்த பூமியில உம்முடைய சொற்படி நான் கேட்டு நான் வாழ்ந்து, உம்முடைய பலத்தோடு இந்த பூமியில பரிசுத்தம் அடைந்து, தேவனுடைய சமாதானத்தோடு இந்த பூமியில வாழ்ந்து, உமது ராஜ்யத்தில் நான் வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பூமியில நான் ஆயத்தமாகி தயார்பட்டு உம்முடைய ராஜ்யத்தில் நான் நீடோழி காலம் வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கால சத்தம் எப்போது தொனிச்சாலும் என் ஆத்துமா பறந்து செல்லணும். ஹல்லேலூயா. இந்த பூமி அழிவுள்ளது, அழியாத ராஜ்யத்தில் என் ஆன்மா வாழணும். எத்தனை பேர் இதற்காக ரட்சிக்கப்பட்டீங்க? அந்த நோக்கத்தை எப்பவுமே நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை உடையவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே வரன் முகமே மகிழ்ந்திடவே. ஹல்லேலூயா. வரன் முகமே மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே வரன் முகமே மகிழ்ந்திடவே. அந்த தரிசிக்கணும், உம்மோடு கூட வாழணும். உந்தன் பாதம் என்னை பலியாய் உன்னை மனதுடன் ஒப்படைத்தேன். உந்தன் பாதம், அதற்காகவே என்னை உன்னுடைய கரத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே ஒப்படைத்தேன். ஏற்றுக்கொண்டருளோ தேவ பலன் விளங்கோ ஏற்றி உயிர்ப்பித்திடோ. ஆமே ஆமே ஆமே. ஏற்றி உயிர்ப்பித்திடோ நம்மாவீனா மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே. தேவ சமூகத்தை காத்திருந்து நம்முடைய சத்தியங்களை தியானித்து எங்கள் ஜீவியங்களை மாற்றி மறுரூபம் அடைவோம். ஆமே.
மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே தேவசாய தேவ சமூக தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கிய தேவசாய தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம் எந்தன் வாஞ்ச இதே என்று சேர்ந்திடுவேன் என்னை நிரப்பிடுவேன் ஹalleluya என்னை நிரப்பிடுவேன் praise the Lord மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவேன் மனமதிலே மகிழ்ந்திடவே ஆமென் பரன் முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே மகிழ்ந்திடவே நம்மை ஆயத்தப்படுத்துகிற பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியா இருக்கிறார் இடவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கிருபையின் காலங்களை பயன்படுத்த வேண்டும் ஜீவ ஜலமே பொங்கி வருதே ஜீவ ஊற்றுகள் திறந்தனவே ஜீவ ஜலமே எப்பேற்பட்ட பாவிகளையும் மாற்றுகிற ஜீவ ஜல நதி ஆமென் ஆமென் தம் கரம் பிடித்தே அங்கு வழி நடத்தும் தாகம் தீர்த்திடுமே தம்மாவினார் தாகம் தீர்த்திடுவே ஆமென் மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே பரமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே மகிழ்ந்திடவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உமோடு நெருங்கி சேர மகிழ்ந்திடவே உமோடு உம்முடைய உறவுல சந்தோஷமாய் வாழ ஆமென் 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 மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே பாதம் ஒன்றே போதும் என்றே பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன் பாதம் ஒன்றே ஆமென் பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன் இன்ப வாக்குகளே எங்கள் ஆன்மாவுக்குரிய போஜனமுடைய வசனமே என்னை பலப்படுத்தும் அபிஷேக வல்லமையினால் பலப்படுத்துவீராக ஆமென் ஆமென் என்னை பலப்படுத்தும் ஆமென் என்னை பலப்படுத்தும் ஹalleluya ஆமென் மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே மண்ணான சாயலாம் களைந்து போட்டு பரன் முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே திவ்ய குணங்கள் நாடி ஜெபிப்பேன் தூய வாழ்க்கையில் தேவை அதுவே திவ்ய குணங்கள் பொறுமை தாழ்மை அன்பு சகிப்பு எல்லாம் தேவை அதுவே தேவ சேவையிலே பாட சகித்திடவே தாரும் பொறுமை பல ஆமென் தாரும் பொறுமை பல தம்மாவினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே ஆவி ஆன்மா சரீரத்துல பூரணத்தை அள்ளுங்க ஆமென் ஆமென் ஆவி ஆன்மா வேகம் முழுவதும் அன்பரேசுவின் சொந்தமாமே ஆவி ஆன்மா
ஆயத்தப்படுத்தோம் பாடி பறந்திடுவேன். உம்முடைய சத்தம் துணிக்கும் போது பாடி பறந்திடுவேன். ஹல்லேலூயா ஆமென். பூரண மருளோ ஆயத்தப்படுத்தோம் பாடி பறந்திடுவேன். ஆமென் ஆமென் ஆமென். பாடி பறந்திடுவேன் தம்மாவினால் மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே ஆமென் ஹல்லேலூயா மகிழ்ந்திடவே ஆமென் மகிழ்ந்திடவே தரிசிக்கவே ஆமென் ஆமென். என் ஆண்டவரை சந்திப்பேன், என் தேவ ராஜ்யத்தான் வாழ்வேன். ஆமென் ஆமென் ஆமென். நான் அதற்கு ஆயத்தப்படும் தரிசிக்க இந்த பொய்யான மாயைகள் எனக்கு வேண்டாம். மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே நரிழ்ந்திடவே. Praise the Lord. ஆமென் ஆமென். ஆவியான்மா தேகம் முழுவதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாவே. ஆவி நீர் உண்டாக்கினது, நீர் உருவாக்கினது ஆண்டவரே. அன்பர் இயேசுவின் சொந்தமாவே பூரண மருளோ ஆயத்த ஆமென் ஆமென் அப்பா பாடி பறந்திடுவேன் தம்மாவினால் பாடி பறந்திடுவேன். ஆமென் ஆமென் ஆமென். பூரண மருளோ ஆயத்த திடுவேன் தம்மாவினால் பாடி பறந்திடுவேன். மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே. விழிப்போடு இருப்பேன், ஜீவியத்தை குறித்து விழிப்புள்ளவனா இருப்பேன். ஆமென் தரிசிக்கவே பரமுகமே மகிழ்ந்திடவே. ஆமென் ஆமென் மகிழ்ந்திடவே தரிசிக்கவே. மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முக. எப்பவுமே அந்த எண்ணம் நமக்குள்ள, நான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பது என் தேவனை சந்திப்பதற்காக. ஹல்லேலூயா. எதை செய்தாலும் என் ஆன்மாவை குறித்து நான் ஜாக்கிரதையா இருப்பேன். என் ஆன்மாவை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படியே மாற்ற முடிய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஆமென். அப்படியே நாம் எழுந்து நின்றவர்களாக. Hallelujah. Thank you Holy Spirit. Oh, praise the Lord. Hallelujah. நன்றி 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 நன்றி. ஓ ஷ்யாமவதரவா. மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே. ஆமென். பரன்முகமே மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே. என் மனதை தேவ சத்தியத்திற்கு ஏற்றபடி நான் மாறுவேன். ஆமென். தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே. ஆமென். அந்த வாசையோடு வாஞ்சையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ, என்னை ஆயத்தப்படுத்துங்க ராஜா, என்னை திடப்படுத்துங்க, என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இனியும் இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்கள், மாயைகள், இச்சைகள், நம்முடைய சுய வழிகள், கீழ்ப்படியாமைகள், முரட்டாட்டங்கள் எதுவும் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய வசனம் தான் நிறைவேறி கொண்டிருக்குது உலகத்தில்.
அது சொன்னது நிறைவேறிட்டு நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனிமேல் நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. இந்த பூமி நம்ப வேண்டாம், இந்த பூமி காண்பிக்கிற வழி நம்ப வேண்டாம். நம்மளை ஏமாற்றி அழித்து போடும், பாதளத்துக்கு கொண்டு போகும். கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சைக்குதே என் உள்ளம். எல்லாரும் சொல்வோமா? இயேசுவே உம்மை போலாக வாஞ்சைக்குதே உள்ள என் ஆவியான்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் மையனே, என்னை ஏற்றுக்கொள்ளும் மையனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே. நம்ம எல்லாரும் வாஞ்சியோடு சொல்வோமா ஆண்டவர்கிட்ட? இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள பாவமறியாது பாவமே செய்யாது, பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமாதை தாரும் ஐயா, உந்தன் பலமாதை தாரும் ஐயா, பலமாதை தாரும் ஐயா, உந்தன் பலமாதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். உபத்திரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்றே. உபத்திரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்றேன் என்றே. உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகினை ஆமே பலமாதை தாரும் ஐயா, உந்தன் பலமாதை தாரும் ஐயா, பலமாதை தாரும் ஐயா, உந்தன் பலமாதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே. ஆமென். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றே. சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றீர். எந்தன் சிலுவையை நான் சுமக்க, எந்தன் சிலுவையை நான் சுமக்க பலமாதை தாரும் ஐயா, உந்தன் பலமாதை தாரும் ஐயா, பலமாதை தாரும் ஐயா, உந்தன் பலமாதை தாரும். நம்ம எல்லாரும் வாஞ்சையோடு இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவியான்மா சரீரம்
விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. சீயோன் மலையதில் சிறந்தே இலங்கிடும் தேவாட்டு குட்டி நீரே. சீயோன் மலையதில் சிறந்தே இலங்கிடும் தேவாட்டு குட்டி நீரே. சீயோனில் உம்முடன் நான் இருக்க, சீயோனில் உம்முடன் நான் இருக்க, உம்மை போல் மாற்றுமையா, என்னை உம்மை போல் மாற்றுமையா, உம்மை போல் மாற்றுமையா, என்னை உம்மை போல் மாற்றுமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். என் ஆவி ஆன்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே. ஆமே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள. எத்தனை பேர் நாமள வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் உம்மை போல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. நம்முடைய ஜீவியம், நம்முடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவை போல மாற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உலகத்தை நம்பி போறவர்களுக்கு அது தெரியாது, அது கைவிடும், எல்லாமே மாறி போகும். கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க இந்த பூமியின் வாழ்க்கை வெற்றியா ஓடி முடிப்பாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கே பளபளப்பாய் தோன்றுகிறதோ அங்கே ஆபத்தும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நம்முடைய கண்களுக்கு தெரிகிற வழி, இதயத்துக்கு தெரிகிற வழிகளில் ஆபத்து எப்பவுமே காத்திருக்கிறது. நம்மை ஆபத்திலிருந்து மீட்டு ராஜ்யத்தில் வாழ வைக்க தான் அவர் ஏழை கோலம் ஏற்று நமக்காய் பூமியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய கைகள், கால்கள், சிரசு, விலா, அவருடைய சரீரம் முழுக்க பீக்கப்பட்டது. ரத்தம் கசிந்து போனது உடம்புல இருந்து. ஏனென்றால் அவர் நம்மை மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கல்வாரி அன்பு உன்னை அழைக்கிறது. அந்த இயேசுவின் அன்பை உறுதியாக பற்றி கொள்வாயா. ஹல்லேலூயா. மாயை உலகம் அதையும் நம்பாதே, மனுமக்கள் மனமும் மாறி போகுமே. நித்திய தேவனை நேசித்தால் இப்போதே நிச்சயம் சந்தோஷம் பெற்று நீ மகிழ நம்பிக்கையோடு வந்திடுவார். நம்பிக்கையோடு வந்திடுவார். ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்று கொள்ளவரை தள்ளாதே, ஏற்று கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை. Don't reject Jesus in your life. உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய
அன்பை நிராகரித்து விடாதே. ஆமே. ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ள, அவருக்குள்ள வர ஏன் தாமதம்? இன்னும் ஏன் தாமதம் உனக்கேன் மகனே, இன்ப இயேசுவண்டை எழுந்து வாராயோ. இன்னும் ஏன் தாமதம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, இந்த ராஜ்யத்தின் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள ஏன் தாமதம்? எழுந்து வாராயோ. இந்த உலகம் தர கூடா சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கின்றாரே. அண்ணல் இயேசுவை அழைக்கிறாரே, அண்ணல் இயேசுவை அழைக்கிறாரே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனும் நண்டு நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் கூட எடுத்திருக்கலாம், ஆனால் அது பெருசு இல்லை. கர்த்தர் வழியை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? அவர் சொல்கிற வசனத்தை அவருடைய பாதையில் ஏற்றுக்கொள்கிறோமா? வசனத்தை தள்ளுகிறவன் ஆண்டவரை தள்ளுகிறான். ஹல்லேலூயா. எனவே டோன்ட் ரிஜெக்ட் ஜீசஸ். ஆண்டவருடைய பாதையை தள்ளிவிடாதே, அவருடைய பாதை தான் நிரந்தரமானது. ஹல்லேலூயா. நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நேராக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சகல மகிமை கனமும் அவருக்கு மாத்திரமே, அவருக்கு மாத்திரமே உரியது. சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரமும் ஜெயமாய், வெற்றியாய், பரிசுத்தமாய், தேவ பாதுகாப்போடு, சுகபலத்தோடு, தேவ நன்மைகளோடு, சமாதானத்தோடு ஓ நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட். அப்படியே முழங்கால் படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ம் 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 ம். இப்போ தேவனுடைய நல்ல ஒரு உறவுக்குள்ள ஆபிரகாம் இருக்கிறார்.
இந்த டைமில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தரிசனமாகிறார். 2 தூதர்கள், இன்னொருத்தர் தேவனே மனுஷ சாயலாக. எனவே இப்படியாக 3 பேருமாக ஒரு நாள் ஆபிரகாம் நல்ல சரியான வெயில் நேரம், அப்படி கூடாரத்துக்கு வேலை. அந்த காலத்தில் கல்லுலலாம் வீடு இல்லை, டென்ட்டு தான். அந்த டென்ட்டுக்கு வெளியே அந்த வாசலில் உட்கார்ந்து இருக்கும்போது 3 பேர் வழிப்போக்கர்கள் மாதிரி இப்படி போகிற மாதிரி போயிட்டு அப்படி நிற்கிறாங்க எதிரில் கொஞ்சம் தொலைவில். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா அவர்களிடத்துல ஓடி போய் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாரு? 2ஆவது வசனம் வாசிங்க. கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குடிந்து. அவங்க யாரோ என்னவோ, அந்த காலத்தில் எல்லாரும் போவாங்க வருவாங்க. ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ உஷ்ணமாக இருக்குதே, இவ்வளோ வெயிலாக இருக்குதே, இந்த நேரத்தில் யார்ப்பா நடந்து போயின்னு இருக்கிறதுன்னு சொல்லி அவங்கள போயிட்டு ரிசீவ் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? வரவேற்கிறார். ரைஸ். எனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் ஏன் அவள் மேலே இருக்குதுன்னா, ஆபிரகாம் ஒரு விதத்தில் மற்றவர்கள் மீது இரக்கம் உள்ள ஒரு நபராக இருந்தார். அதனால தான் கர்த்தர் அந்த செலக்ஷன் அவர் மேலே வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம மத்தேயில வாசிப்பு 5ஆம் அதிகாரத்தில் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். எனவே ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு பெரிய சுபாவம் என்னவென்றால் இரக்கத்தின் சுபாவம். அந்த இரக்கத்தின் சுபாவம்னா சாதாரணமானதல்ல. தேவ பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் நிறைய எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் பாராட்டப்பட நாம் இரக்கம் உள்ளவர்களாக கர்த்தர் முன்பதாய் நாம் வாழ்வது அவசியம். அல்லேலூயா. எனவே அந்த தமிழில் சொல்லுவாங்க விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 4 விஷயம் சொல்லுவாங்க. வரவேற்பு, உபசரிப்பு, தனக்கில்னா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்ற ஒரு தியாகம், அதே போல் நல்ல வார்த்தைகளை கன்வே பண்ணி அவங்கள ஆறுதல் படுத்துகிறது. இப்படியாக 4 விதமான காரியங்களை விருந்தோம்பல் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வரவங்களை உபசரிக்கிற ஒரு காரியம். எனவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வரவேற்கிறார். 2-3 வசனங்களை, 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது தரை மட்டும் ஓடிப்போய் என்ன பண்ணுறார்? குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில், ஆண்டவர்னு தெரியாது ஆக்சுவலாக, ஆண்டவர்னா எஜமானே, யாரையோ போயிட்டு என்ன பண்ணுறாரு? எஜமான்களே என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி மரியாதையான ஒரு வார்த்தையோடு என்ன பண்ணுறார்? ஆபிரகாம் வரவேற்கிறார். ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், உங்களுக்கு பிரியமாக இருந்தால் நீர் உமது அடியனை விட்டு எங்கள் வீட்டை தாண்டி என்ன பண்ணுறாதீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் போயிட்டு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அவங்கள வரவேற்கிறார். எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறார்? வரவேற்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அடுத்து உபசரிக்கிறத பார்க்குறோம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரேன், உங்கள் கால்களை, வேலைக்காரங்களை விட்டு என்ன பண்ணுறார்? கால்களை. அந்த காலத்தில் இன்னைக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே வந்த உடனே என்ன பண்ணுவோம்? உடனே சாப்பாடு தட்டில் உட்காந்துட மாட்டோம். போயிட்டு மூஞ்சி கை கால் நம்ம கழுவிப்போம். ஆனால் அவங்களுடைய ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வரவங்களுக்கு அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்திரத்தை தண்ணி வச்சு காலை கழுவி உள்ளே வரவேற்பாங்க. கையை கழுவி காலை கழுவி என்ன பண்ணுவாங்க? அவளை உபசரிப்பு பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே கொண்டு வந்து அவங்கள நல்லா இளைப்பார வைப்பாங்க, உட்கார வைக்குவாங்க. அதனால் சொல்கிறார், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில், அன்றைக்கி சோஃபாலாம் இல்லை, அன்றைக்கி நல்ல ஒரு பெரிய மரத்துக்கீழே தான் டென்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த மரத்துக்கீழே தான் உட்காருவாங்க. நல்ல கூலான ப்ரீஸ், காற்று அங்கே வீசும். எனவே அந்த மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க, நடந்து வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறேன், சாப்பாடு அப்பம் கொண்டு வரேன், அதை சாப்பிட்டு என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் திடப்படுங்க அப்படின்றார். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம்.
இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் அவங்க சொல்லலை, உங்கள் வீட்டுக்கு தான் வந்துக்கிறோன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவரே சொல்கிறார், எங்கள் வீட்டுக்கு அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி, அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் உபசரிக்கிறார், கவனிக்கிறத நாம் பார்க்குறோம். அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுக்கு என்ன இப்போ டயர்டாகிறாங்களே, என்ன பண்ணுவாங்களோ, என்ன செய்வாங்களோ, இலை பாரட்டும், அவங்கள நம்ம சுத்தப்படுத்தி உட்கார வச்சு கொஞ்சம் இலை பார வைக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரலான்னு சொல்லி அவர்கள் மேலே ஒரு கரிசனை உள்ளவராக வரவேற்கிறார். ரெண்டாவது அவங்களுக்கு என்ன தேவை என்பதை என்ன பண்ணுறாரு, உபசரிக்கிற ஒரு இதயம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே இரக்கம் பாராட்டுகிறார். சில பேர் கண்ணாமுன்னான் எப்படியோ தெரியாமல் வாழ்ந்திருப்பாங்க, பழைய வாழ்க்கை, நிறைய குற்றத்தில் கூட வாழ்ந்திருப்பாங்க, எப்படி வாழ தெரியலன்னு. ஆனால் சில பேருக்குள்ளே நல்ல சுபாவம் இருக்கும், சில விஷயத்தில் கர்த்தருக்கு அது ரொம்ப பிடிக்குது சில பேர் மேலே. பிரைஸ் எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6-7 வசனங்களை வாசிங்க. சாராலே 90 வயசு, மதியான டைமில் எல்லாம் சாப்பிட்டு கீப்ட்டு தான் உட்காந்துக்கிறார் இவர். ஆனால் இப்போ 3 பேர் வந்த உடனே சொல்கிறார் மனைவியை போய், சாரால் உடனே என்ன பண்ணு, நல்லா நைஸான மாவு, மெல்லிய மாவு, ஃபைன் ஃப்ளோர் எடுத்து என்ன பண்ணு, போட்டு பிசைஞ்சி அப்பத்தை சுடுமா அப்படின்றார். நல்ல இளங்கன்றை பிடித்து, எந்த வேலைக்காரன் ஸ்பீடாக தோல் உரிச்சு டக்குன்னு சமையல் பண்ணுவானோ அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, நல்லா அவரே செலக்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறார், கொடுத்து சமைப்பா அப்படின்றார். சீக்கிரத்தில் சமைத்தான். அல்லேலூயா. அப்போ எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இவங்களுக்கு என்னயா பண்ணுறது அப்படின்னு இல்லை, மனைவியை போய் கஷ்டப்படுத்தலாமா அப்படின்ற ஒரு இது இல்லை. அவருக்கு என்னன்னா, நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், நம்மளுக்கு சிரமமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், அவங்க சாப்பிட்ணும், அவங்க இலை பாரணும், அவங்க நல்ல திருப்தி ஆகணும்னு சொல்லி அந்த தியாக மனப்பான்மை உள்ள ஒரு நபராக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த மாதிரி ஹோட்டல் அங்கே இல்லை, டெலிவரி இல்லை, ஆப்பில் புக் பண்ணோன்னா வீட்டு தேடி வந்து கொடுக்குற ஆப் இல்லை, ஹோட்டலில் எதுவுமே இல்லை. அவங்களே தான் என்ன பண்ணணும், சமைக்கணும். அப்போ அந்த கஷ்டம்லாம் என்ன பண்ணலாம் அவங்க பார்க்கல. அதாவது அவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தா கொடுத்துருப்பாங்க, எதுவுமே இல்லை அந்த டைமில். அதனால தான் என்ன பண்ணுறாரு, போயிட்டு செய்ய சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ அடுத்தது வாசிங்க. மரத்தடியில் நின்று கொண்டு அவர்கள் எப்படி, ஒரு ஹோட்டலில் ஒரு சர்வேர் வந்து ஆர்டர் கேட்பார், தாழ்மையாக பேசுவார். சில சர்வர் பார்த்தீங்கன்னா எதுக்குடா வந்தோம் இங்கன்ற மாதிரி என்ன பண்ணுவான், மூஞ்சிலே அடிப்பான், எதுக்கு இங்கே வந்தீங்கன்ற மாதிரி பேசுவான். ஆனால் சில சர்வர் பொறுமையாக தாழ்மையாக என்ன பண்ணுவான். சில பேர் அவங்க சொல்கிறதே மறந்துடுவாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவான், சில பேர் சர்வர் பொறுமையாக இது இருக்குது அது இருக்குதுன்னு என்ன பண்ணுவான், சொல்லுவான். அது மாதிரி அதே மாதிரி சாப்பிட்டு இருந்தாலும் வந்து கேட்பாங்க சில பேர், அடுத்து என்ன சார் வேணும், என்ன உங்களுக்கு தேவைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அது மாதிரி ஆபிரகாம் எடுத்து கொண்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணல, அவர் எங்கேயோ போய் நிற்கல, அவங்க சாப்பிட்ற வரைக்கும் அவங்க பக்கத்தில் என்ன பண்ணிட்டார், அந்த மரத்தடியில் ஒரு சர்வரை போல் என்ன பண்ணிட்டார், தாழ்த்தி நிற்கிறார். யார் தெரியுமா இவர், ஆபிரகாம் பல கோடிகளுக்கு சொந்தக்காரர். அந்த காலத்திலே யார், பல கோடிகளுக்கு சொந்தக்காரர். அவர்கள் இருந்த இடம், அவருடைய ஆஸ்தி, அவருடைய ஆடு மாடு, அவருடைய பொன் வெள்ளி, அந்த பூமியை தாங்காத ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கள உட்கார்ந்து யாரோ ரோட்டில் போகிறவங்கள என்ன பண்ணுறார் கூப்பிட்டு, அவர் கர்த்தரே தெரியாது,
ஏதோ 3 பேர் பாவம் வெயிலில் போகிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் பக்கத்தில் என்ன பண்ணுறார், நின்று பரிமாறுறாரு, என்ன வேணும்னு கேட்குறார். அதனால தான் அது ஷார்ட்டாக சொல்லுது, அவங்க சாப்பிட்ற வரைக்கும் மரத்தண்டியில் நின்று கொண்டிருந்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர்கள் புசித்தார்கள். இப்படியாக நல்ல உபசரணை பண்ணுகிற ஒரு இரக்கமுள்ள, அவர் அந்நியரை உபசரிக்கிற ஒரு மனுஷனாக இந்த ஆபிரகாம் காணப்படுகிறதை இந்த வசனத்தில் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவஜனமே, எனவே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. கர்த்தர் பார்த்தீங்கன்னா இரக்கமுள்ளவர்களுக்கு எப்பவுமே இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:2. உபசரித்ததுண்டு, அந்நியரை உபசரிக்க, அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் எத்தனையோ விதமான, சில பேருக்கு வயசான ரூபத்தில் வரார், சில பேருக்கு பல ரூபங்களில் கர்த்தர் என்ன பண்ணுறார், வரார். சமீபத்தில் கூட சில பேர் சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கர்த்தர் பல ரூபங்களில் வரார். அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய இரக்கத்தை டெஸ்ட் பண்ணுறார். அவங்களுடைய இரக்கத்தை, அவருடைய மனதை என்ன பண்ணுறார், டெஸ்ட் பண்ணுறார். அதனால் தேவஜனமே, நாம் எந்த எளியவர்களையும் ஏழைகளையும் ஒன்றுமில்லாதவர்களையும் நம்ம அற்பமாக நம்ம வாழ்க்கையில் எண்ணவே கூடாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிற, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே மாற்றும்டைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிப்பு படிப்பு படிப்பு, ஆனால் வாழ்க்கை கல்வி, வாழ்க்கையை வாழக்கூடிய கல்வி அவர்களுக்கு தெரியல. நிறைய பேர் இன்றைக்கி நான் அப்படி சம்பாதிக்கிறேன், இப்படி சம்பாதிக்கிறேன், நான் உயர்ந்துட்டேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் இரக்கம் பாராட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதான சூழ்நிலை அவர்களுக்குள்ள இல்லவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் தங்கள் செய்யக்கூடிய கடமை, அந்த பரிவு, அந்த இரக்கம், அந்த உபசரிப்பு இல்லாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய மனதில் பலவிதமான மேட்டிமையான சிந்தனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னதான் இந்த பூமியில் பண்ணாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நமக்கு அந்த தேவன் விரும்புகிற தன்மை இல்லை என்றால், எடுத்தறிந்து பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்றால், பிரைஸ் தி லார்ட், இன்னும் பல விதங்களில் இரக்கமற்ற ஒரு சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் என்றால், நிச்சயமாகவே கர்த்தர் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் பாரங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் இரக்கமுள்ள, அனுசரிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். குடும்பங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை. கணவனுடைய தேவைகளை மனைவி அறிந்து கொள்வது அவசியம். மனைவனுடைய தேவைகளை கணவன் அறிந்து வாழ்வது அவசியம். பெற்றோர்களுடைய கஷ்டத்தை பிள்ளைகள் அறிந்து வாழ்வது, அவர்களுக்கு உதவி செய்வது, இரக்கம் பாராட்டுவது ரொம்ப அவசியம். நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படி இல்லை. பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை எந்த ஒரு பங்களிப்பும் தங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்காமல், உதவாமல், இரக்கம் இல்லாமல் வாழுகிறதை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கி படிக்க வைக்கிற, இன்றைக்கி சாப்பாடு போடுற, குடும்பத்தை நடத்துகிற அவ்வளோ விஷயமும் கர்த்தர் ஒரு பக்கம் உதவி செய்கிறார், இன்னொரு பக்கம் அவ்வளவு பெற்றோர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறார்கள். இதையெல்லாம் பிள்ளைகள் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு அவையெல்லாம் சொல்லி நம்ம வளர்க்கும் பொழுது அவர்கள் நம்முடைய பாடுகளிலே
பங்கேற்று நடக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் காணப்படுவார்கள். அல்லேலூயா. எனவே கஷ்டம் நஷ்டம் தெரியாமல் இரக்கம் ஈவு இல்லாமல் வாழ்கிற ஒருவரையும் கர்த்தர் செலக்ட் பண்ணுவதே இல்லை. ஒருவரையும் கர்த்தர் பெரிய பொசிஷன்லேயோ செலக்ஷன்லேயோ அடுத்த முன்னேற்றங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு செல்வது இல்லை. எனவே தேவஜனமே, நமக்குள்ள இரக்கம் இரக்கமுள்ள ஒரு ஆன்மீக வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. யாத்திராகமம் 22 ஆண்டவர் சொல்கிற முக்கியமான வசனம் 22ஆம் அதிகாரத்தில் 21லேருந்து 27 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க சத்தமா. ஆண்டவர் சொல்கிறார், உன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜாதி இல்லாத ஜனங்கள் வந்து தங்கும் போது ஒடுக்கக்கூடாது. ஏன்னா நீயும் அந்நியெல்லாம் இருந்தல எகிப்தில், அதை நினச்சிப்பார் அப்படின்றார். சில பேர் வீட்டில் ஆம்பளை இல்லாதப்ப தவறிட்டாங்கன்னா சில ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை அந்த நிலத்தை அதை இதை அபகரிக்கிறதுக்கு அப்படி இருப்பாங்க. யாரும் எங்கள் குடும்பத்தில் எதிர்த்து நிற்க முடியாது, பேச முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லேண்டை பறிக்கிறதுக்கு, அவங்க சொத்தை பிடுங்கிறதுக்கு, அவங்கள ஓட்டாண்டி ஆக்கிறதுக்கு சில பேர் ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நீ பண்ணுவாய் என்றால் உன்னுடைய சந்ததிக்கு நான் எதிர்த்து நிற்பேன். அதனால தான் நிறைய பேருடைய சந்ததிகளில் சாபங்கள் காணப்படுகிறது. நம்முடைய முன்னோர்கள் அப்படி செய்ததுனால அந்த சாபங்கள் சில பேர் மேலே காணப்படுகிறது, நமக்கு தெரியாது. அதனால தான் தேவ ஜனங்கள் எப்போவுமே ரட்சிக்கப்பட்ட ஜனம் உங்களுடைய முன்னோர்களுக்காக, அவர்கள் செய்த பிழைகளுக்காக எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே மன்னிச்சு அதெல்லாம் மாற்றி போடுங்கன்னு சொல்லி நம்ம இரக்கம் பாராட்டணும். ஏனென்றால் அவர்கள் அந்த காலத்தில் செய்த சில கிரியைகள் நம்ம மேலே அது இருந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் எல்லாம் வாசிங்க பாருங்க. அவங்க முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி ஆனால் இந்த வார்த்தைலாம் 100% அப்படியே நடக்குது. 100% ஆண்டவர் சொல்லி வச்சதெல்லாம் நடக்குது சரியா. அதை நம்ம தான் புரிஞ்சிக்க மாட்டோம் ஏன் இப்படி நடக்குதுன்னு. ஏன்னா அது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் செய்த சில விஷயம், அது அப்படியே அந்த நியாயத்தீர்ப்பு இறங்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர்கிட்ட இறக்க நிறைய நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜனத்துக்கு கடன் கொடுத்துருந்தா அவங்க கொடுக்கும்போது வாங்கியிருக்கணும். அவங்கக்கிட்ட வட்டியை தண்டி இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவனை வாங்கக்கூடாது. அதான் வேதம் சொல்லு, இரக்கம் பாராட்டணும். அந்த காலத்தில் வஸ்திரம்னா ரொம்ப பெரிய மேட்டர். ஒரு வஸ்திரத்தை தைக்கிறதுக்கே அவ்வளோ செலவாகும். அதனால் சில பேர் கடன் கொடுக்கும்போது வஸ்திரத்தை என்ன பண்ணிப்பாங்களாம், அடகாக வாங்கிப்பாங்களாம். ஆண்டவர் சொல்கிறார், வஸ்திரத்தை என்ன பண்ணக்கூடாது, அவன் போடுற வஸ்திரத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, அடகாக வாங்கக்கூடாதுன்றார். நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஜனமே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கத்தை விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். எனவே தேவ ஜனமே, இரக்கம் உள்ளவர்கள்தான் பிறருக்கு இரக்கத்தை பாராட்டுவாங்க. மன்னிப்பை கொடுக்கறது கூட ஒரு இரக்கம்தான். மன்னிப்பு, மன்னித்தல், மறத்தல், விட்டு கொடுத்தல், இதெல்லாமே இரக்கத்தினுடைய சப் டாபிக் தான். இரக்கத்துக்குள்ளே வர விஷயந்தான். எனக்குள்ள இரக்கம் இருக்குது நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம யாரெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறோமோ, உள்ளத்தில் பகையோடு இருக்கிறோமோ,
நமக்குள்ள இரக்கம் இல்லை என்று வேதம் தெளிவாய் கற்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 18 32 35 வாசிக்க வேணாம், நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாம் எத்தனையோ வாட்டி பார்த்துருப்போம் அந்த வசனத்தை. ஒருத்தனுக்கு, அதாவது அந்த 10,000 தாளந்துனா இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 கோடி நாளுடைய சம்பளம். எத்தனை நாளுடைய சம்பளம்? 6 கோடி நாள். இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் நம்ம வாழ்கிறோம்? 365 இன்ட்டு ஒரு 70 80 போட்டிங்கன்னா கூட 20,000 தாண்டாது. எவ்வளோ தாண்டாது? 365 இன்ட்டு 10 எவ்வளோ? 3650. அப்படி கணக்கு போட்டு பாருங்கள். சில 1000 நாட்கள் தான் அந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அன்றைக்கி சொல்லப்படுது, ஒருத்தனுக்கு 6000 நாளுக்கு உரிய சம்பளம் அவன் கடன் பட்டு இருந்தான். அதான் 10,000 தாளந்துனா 6 crore days உடைய சம்பளம். அவ்வளோ பெரிய தொகையை ராஜா அவனுக்கு மன்னிச்சிட்டாரான் அவன் கெஞ்சி கேட்கும் போது. ஆனால் இவங்கிட்ட ஒருத்தன் 100 நாள் சம்பளம் உள்ள பணத்துக்கு கடன் வாங்கியிருக்கிறான். 6000 கோடி எங்கே இருக்குது? 100 எங்கே இருக்குது? இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இத்தனை கோடி நாளுக்குரிய சம்பளத்தை கடனாக வாங்கினவனுக்கும் மன்னிக்கிறார். ஆனால் இவங்கிட்ட ஒரு 100 நாளுடைய சம்பளத்தை, அவ்வளோ தொகையை ஒருத்தன் கடனாக வாங்கியிருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ண மாட்டான்? இவன் மன்னிக்க மாட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா 10,000க்கு தாளந்துன்னு போட்டிருக்கோம். தாளந்துனா ஹெவி அமௌண்ட். 100 காசுன்னு போட்டிருக்கோம். அதனால் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 6000 கோடி, இது 100. 6000 கோடிக்கும் 100 ரூபாய்க்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதுதான் 100 ரூபா கடன் வாங்கினவனுக்கு இவன் மன்னிக்க மாட்டான். அப்போ அந்த எஜமான் சொல்கிறாரு, இவ்வளோ அக்கிரமம் இவ்வளோ கடன் வாங்கின உனக்கு மன்னித்தேன், ஆனால் நீ என்ன பண்ணல? கொஞ்சம் உங்கள்கிட்ட கடன் வாங்கினவனுக்கு மன்னிக்கலையே, அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி மன்னிக்காததுனால, அவனுக்கு இரக்கம் பாராட்டி மன்னிக்காததுனால ஈவன் செலுத்த வேண்டிய 6000 கோடியையும் திரும்ப என்ன பண்ணிட்டாரு? கேன்சல் பண்ணி அவன் மேலே வச்சு அவனை ஜெயிலில் போட்டாராம் எஜமான். அதான் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க. அதனால் யார் மன்னிப்பார்கள், யார் மறப்பார்கள், யார் விட்டு கொடுப்பார்கள் என்றால், இரக்கம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையான மன்னிப்பை கொடுப்பார்கள். அல்லேலூயா. எத்தனையோ திருவிருந்து வருது, எத்தனையோ திருவிருந்து வந்தாலும் நம்ம நிறைய பேர் மேலே கசப்பு, கபடு, மன்னிக்க முடியாமல், பேச முடியாமல், விட்டு கொடுக்க முடியாமல், எத்தனையோ விஷயத்தை மறக்க முடியாமல் தான் திருவிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் எப்படிப்பட்டது என்பதை அறியாமல் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி என்ன பண்ணுறான்? எங்கே இருக்குது தெரியுமா அந்த வசனம்? எத்தனை பேருக்கு தெரியும் எங்கே இருக்குதுன்னு? 1 கொரிந்தியர் 11 இருக்குது. அப்புறம் வாசிக்கோங்க. ஆக்கினை தீர்ப்பு வரும்படி. அப்போ நம்ம தைரியமாக எடுக்கிறோம். பரவாயில்ல, எனக்கு எந்த பலவீனம், வியாதி எது வந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன், நான் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் என்னுடைய ஸ்டாண்டில் நான் உறுதியாக இருப்பேன், நான் இரக்கமே பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? இரக்கம் இல்லாதவர்களாக, மன்னிக்காதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, இந்த திருவிருந்துக்கு போகிறதுக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். எனவே கர்த்தர் இரக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு ஆவிக்குரியவன் உடனுக்குடன் சமாதானமாயிடணும், ஒப்புரவாயிடணும். அவங்க சைடில் மிஸ்டேக் இருந்தாலும் 100க்கு 100 மற்றவங்க சைடில் மிஸ்டேக் இருக்குது நம்ம நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம சைடும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும், அவங்க சைடு அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம கம்மியான மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம தான் போய் ஒப்புரவாகணும். ஆண்டவர் சொல்கிறார், பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை கொண்டு வரும் பொழுது உன் சகோதரன், அதாவது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று நீ கண்டாயாகில் நீ என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ஒப்புரவாகணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். எனவே அந்த இரக்கம், அந்த இறங்குகிற அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இரக்கம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நம்ம மட்டும், ஆண்டவரே இந்த விஷயத்தில் இறங்குங்க, இறங்குங்க, இரக்கம் பாராட்டுங்க. நம்ம ஜெபத்தை கடவுள் எப்படி கேட்பார்?
இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம இறங்காம, நம்ம மன்னிக்காம, நம்ம மற்றவங்க மேலே இரக்கம் பாராட்டாம கர்த்தர்கிட்ட இரக்கம் கேட்பது ஒரு பெரிய தவறான ஒரு ஜெபம். அதை நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிரைஸ். 1 கொரிந்தியர் 11:17-18 திருவிருந்த குறித்து சொல்கிற இடத்துல தான் அது எழுதுகிற பவுல். வாசிங்க, அதை மட்டும் வாசிங்க. நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாக இராமல். கர்த்தருடைய ஜனமாக நம்ம எல்லாம் ஒன்றா கூடி வரோம். ஆனால் எவ்வளோ டீவியேஷன்ஸ், எவ்வளோ பிரிவினைகள் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ள. அதான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் கூடி வருதல் தேவன் நன்மை, தேவ நாமத்தின் மகிமைக்கென்று இல்லாமல், நன்மைக்கு எதுவாக இராமல் தீமைக்காக இருக்கிறதே, சாத்தானுக்குரியதாக இருக்கிறதே அப்படின்னு பவுல் எழுதுகிறார். முதலாவது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். பவுல் சொல்ற, many deviations you have among yourself. உங்களுக்குள் நிறைய பிரிவினைகளோடு கூட நீங்கள் கூடி வருகிறீர்கள். நாம் ஏன் தம்மா கூடி வருகிறோம்? we are one in Christ. நாங்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம். இந்த பூமியிலையும் ஒன்றா கூடி வரோம். பரலோகம் என்ற பெரிய சபையில் நாங்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவினுடைய சரீரமாய் ஒன்றாய் நாங்கள் மாறப்போகிறோம். அல்லேலூயா. எனவே கர்த்தர் ஜனமே, நம்முடைய சுபாவம் பெருசல்ல, கர்த்தருடைய வசனம்தான் நம்ம வாழ்க்கையில் பெருசாக இருக்கணும். இயேசுவை விட நம்மளுக்கு நிறைய உபத்திரம் வந்துடல. இயேசு சகித்தார், இயேசு இறங்கினார், தன்னை அடித்து நொறுக்கி நம்மளை பார்த்து ஜெபிக்கிறார். அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும், இரக்கம் பாராட்டினார். அவர் பார்க்கும்போது வெறுப்பு வரல. என் பிள்ளைங்க தெரியாமல் நடிச்சிட்டாங்க, நானே புரியாமல் அடிக்கிறாங்க பாவம் அப்படின்னு இரக்கம் பாராட்டினார். எனவே நமக்கு கூட தீமை செய்கிறவங்கள ஒரு ஆவிக்குரியவன் பார்க்கும்போது வெறுப்பு வரக்கூடாது, அன்பு தான் வரணும். தெரியாமல் செஞ்சுட்டாங்க, தெரியாமல் பேசிட்டாங்க, ஆண்டவரே மன்னிங்கப்பா, நானும் மன்னிக்கூட இதயத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஜபத்தில் போய் என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் அதோடு விட்டு விடணும். சூரியன் அந்த நாளில் வந்த பிரச்சனையை அந்த நாள் முடியறதுக்குள்ளவே விட்டுறவன் பேர் தான் ஆவிக்குரியவன். அல்லேலூயா சொல்லாமா? எனவே இந்த மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், மறக்கிறது எல்லாமே எதற்குள்ளே வருதுன்னா இரக்கத்துக்குள்ளே தான் வருகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதே போல் எத்தனை பேர் இன்றைக்கு சபைகள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு தொழுவ மாதிரி ஆயிடுச்சு. முன்ன உடனே கடன்னு எதையோ சாதிக்க போகிற மாதிரி. சபை என்பது எதுக்கு தெரியுமா? ஒருவரை ஒருவர் நம்ம அன்பு செலுத்துறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு, ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு வாழ்த்துவதற்கு இது இடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த பந்தத்தை விட கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய சொந்த பந்தங்கள் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஒருவரை ஒருவர் நாம் விசாரித்து ஜெபித்து மற்றவருடைய தேவைகளை அறிந்து நம்ம ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் ஒருமனமாய் அன்பு செலுத்துவது தான் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜீவியமாக இருக்கிறது. ஒரு மனம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இரக்கத்துக்குள்ளே தான் வருகிறது. அல்லேலூயா. ரைஸ். எனவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடு மாடு தொழுவ மாதிரி ஏதோ வந்து ஆராதிக்கிறது, கடன்னு ஏஞ்சி ஓடுறது, இதுக்கு பேர் சபை இல்லை. தேவன் நம்மிடத்தில் மற்றவர்களை குறித்து அறிந்து கொள்ள, தாங்க, ஜெபிக்க, அப்படிப்பட்ட இரக்கத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஜனங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய எல்லா விதமான மோசமான காரியங்களை கர்த்தர் கருத்தில் கொடுத்து நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஃபாதர். லூக்கா 6:36 இயேசு சொல்கிறார், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.
Praise the Lord. Thank you, Father. Thank you, Jesus. இரக்கமுள்ளவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். நம்ம எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மிகவும் விரும்புகிற ஒரு காரியம் இரக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இயல்பாகவே அந்த தன்மை இருந்துச்சு. லோத்துவுக்காக இறங்கி சென்று உதவி செய்கிறார். சின்ன சின்ன மிஸ்டேக் அவர் வாழ்க்கையில் இருந்துச்சு தான். ஆனால் அவர் வாழ்க்கையில் இந்த ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் ஆண்டவருக்கு என்னன்னா, அவரை ஏன் செலெக்ஷன் பண்ணணும், அவரை ஏன் தெரிஞ்சு கொள்ளணும்னா, இது அவருக்குள்ளே ரொம்ப இருந்துச்சு, இரக்கம் பாராட்டுகிறது. அதனால தான் கர்த்தருக்கு ரொம்ப அவரை பிடிச்சது. எனவே தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிறைய விஷயத்தில் இரக்கம் பாராட்ட, நம்முடைய இதயமும் இரக்கமுள்ள இருதயமாய் மாற ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேவனுடைய பந்திக்கு நம்ம போக போகிறோம். எந்த கசப்பு, எந்த விரோதம், எந்த பகை, இரக்கம் பாராட்ட முடியாமல், மன்னிக்க முடியாமல் இருக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தயவு செய்து இதோடு நம்ம விட்டுடணும். இந்த திருவிருந்துக்கு அப்புறம் ஒரு புதிய லைஃப், ஒரு நியூ லைஃப் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் அதை ரொம்ப வாஞ்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ். கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ இரக்கம், எவ்வளோ மன்னிப்பு, எவ்வளோ கிருபை பாராட்டுறார், அதை நம்ம நினச்சி பார்க்கணும். நம்மளும் இரக்கம், கிருபை, மன்னிப்பு அநேகர் மேலே பாராட்டுறவங்களா நம்ம மாறணும். கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நம்ம பாராட்டும் போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம லைஃப்பெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதத்தில் இருக்கும், ரொம்ப செழிப்பில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம் வாழ்க்கையில் ருசித்து பார்ப்போம். கர்த்தர் பெரியவர்.